கோபம் இந்த ஒரு எமோஷனை நம்ம எல்லார்கிட்டையும் காட்டிட முடியாதுல்ல. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து நான் உன் மேலே கோபமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட சேஃப் ஸ்பேஸ்னு அர்த்தம். அன்சேஃபாக ஃபீல் ஆகிற ஒரு இடத்துல நம்ம மோஸ்ட்லி நம்மளோட கோபத்தை சப்ரஸ் இல்லைன்னா மாஸ்க் பண்ணிடுவோம். யார் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்க அந்த வலியை யார் பார்ப்பாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்க கிட்ட தான் நாம் நம்மளோட கோபத்தை காட்டுவோம். நான் இங்கே மீன் பண்ண வர அந்த கோபம் ரீசனே இல்லாமல் அக்ரெசிவாக வயலண்ட்டாக கத்துறது, அடிக்கிறது, யார் மேலேயும் இருக்க கோபத்தை நம்ம மேலே காட்டுறதுன்னு அந்த அன்ஹெல்தி வேஸ் பற்றி நான் இங்கே பேசலை. நான் இங்கே மீன் பண்ணுற அந்த கோபம் காமாக டைரெக்டாக உங்ககிட்ட வந்து ஐம் ஃபீலிங் ஆங்க்ரி, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்களும் அவங்க ஏதோ உங்களை பற்றி குறை சொல்ல வராங்க அப்படின்னு யோசிக்காமல் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முழுசாக பொறுமையாக லிசன் பண்ணுறப்ப, ஜட்ஜோ இல்லை டிஃபெண்டோ பண்ணாமல் அதை ஹேண்டில் பண்ணுறப்ப அந்த கோபம் கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணும். ஸோ உங்களோட லவ்ட் ஒன்ஸ் உங்ககிட்ட எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் வேறு எந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்ஸும் சூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஓப்பனாக அவங்களோட கோபத்தை உங்ககிட்ட காட்டக்கூடிய ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். டர்ன் ஆங்கர் இன்டு கனெக்ஷன், நாட் டேமேஜ்.